Hi friends, வணக்கம். நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ இது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்றே கிடைக்கும். நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன், ஒவ்வொரு சார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இது எப்படி இருக்கும், ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இந்த ரெண்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ அப் ட்ரெண்டில் இருக்கிறப்போ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும். டவுன் ட்ரெண்டில் இருக்கப்போ இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து அப் ட்ரெண்ட் ஆகும், மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. ஸோ இதில் இந்த பேட்டர்னில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு நெக் லைன், அதாவது இது ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்கும். ஸோ இந்த நெக் லைனில் வச்சுட்டு இந்த ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து ரைட் ஷோல்டர். ஸோ இது வந்து ஹெட். ஸோ இது இந்த மாதிரி அப்பியரன்ஸ் ஃபார்ம் ஆகிறனால இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்றது நம்ம சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து இந்த ஹெட்டு வந்து இந்த ரெண்டு ஷோல்டரோட பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன நடந்திருக்கு ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ இது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே, இங்கேருந்து இப்படி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே போகிறப்ப இங்கே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு மேலே பையர்ஸ்னால ப்ரைஸ் கொண்டு போக முடியல. ஸோ என்ன ஆகுது அப்படின்னப்போ இங்கே வருது. ஸோ இது மாதிரி செல்லர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரிவர்சல், இதுக்கு மேலே செல்லர்ஸ்னால டாமினேட் பண்ண முடியல. ஸோ அப்போ என்ன ஆகுது, திரும்ப ப்ரைஸ் இங்கேருந்து மேலே வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே ஒரு ஹை பேட்டர்ன் ஃபார்ம் ஆனவுடனே திரும்ப செல்லர்ஸோட டாமினேஷன், திரும்ப என்ன பண்ணுறாங்க பையர்ஸ். இது வந்து இப்போ நெக்லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து நெக்லைன் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இதில் வந்து. ஸோ இப்போ இந்த இடத்துல வரப்போ திரும்ப இங்கே என்ன தெரியும், ஏற்கனவே ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது அப்படின்றப்ப ஸோ பையர்ஸ் வந்து திரும்ப ஓகே மார்க்கெட்டை மேலே கொண்டு போகலாம் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. பட் இதுக்கு மேலே அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல, திரும்ப செல்லர்ஸ் என்ட்ரு ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இப்படி திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி இது 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 வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படியே வந்து ஆப்போசிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் கிடைக்கிறப்ப இதில் வந்து நம்ம பை என்ட்ரி நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது எக்ஸாக்டாக இது மாதிரி தான் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுமா, நம்ம வந்து கனெக்ட் பண்ணோமா அப்படின்றது கிடையாது. இந்த ஷோல்டர் வந்து சின்னதாக இருக்கலாம், இந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஸோ இது வந்து நிறைய விதத்தில் வரையலாம். ஸோ அந்த எப்படி வரையலான்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகிற பேட்டர்ன் கிடையாது. பட் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ட்ரேடு வந்து நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம ரொம்ப பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துட்டு பிரேக் அவுட் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம இங்கே செல் என்ட்ரி மட்டும்தான் எடுக்கணும். அதே இது இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பை என்ட்ரி மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃபார்ம் ஆகிடுச்சு, எனக்கு கண்டிப்பாக இங்கே வந்து நான் ப்ரைஸ் இங்கே வரப்போ மேலே போயிடும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து பை எடுக்கக்கூடாது. எப்போ பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் இதில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ இப்போ இதில் என்ட்ரி அண்ட் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல செல் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ், இந்த ஸ்விங் ஹை. ஸோ டார்கெட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா இதிலிருந்து இந்த ஹை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு, இந்த டிஃபரன்ஸு இந்த ஹைட் இருக்கு இல்லையா இது வந்து செகண்ட் டார்கெட். புக் பண்ணி வெளில வந்துட வேண்டியதான். ஸோ இதே தான் சேம் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்னா, ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும், இங்கே நம்ம என்ட்ரி எடுப்போம். இது வந்து ஃபஸ்ட் டார்கெட்டு, இந்த ஹெட்டை வந்து செகண்ட் டார்கெட். ஸோ என்னன்றதை நம்ம திரும்ப பார்க்கலாம். இது வந்து ஒரு பவர்ஃபுல் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ரெண்டு பேட்டர்ன் இருக்குது இதில், ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரு. ஸோ ட்ரேடு நம்ம எப்போ எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரேக் அவுட் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து பிரேக் அவுட் எப்போ வந்து டவுன் சைடில் நம்ம கிடைக்குதோ அப்போ வந்து என்ட்ரி எடுப்போம். இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து எப்போ அப் சைடில் கிடைக்குதோ அப்போ வந்து என்ட்ரி எடுப்போம். அதாவது இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறப்போ பிரேக் அவுட் கிடைக்கிறப்போ அது வந்து அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இதில் வந்து பிரேக் அவுட்டுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேடு கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. நம்ம அசம்ஷனில் வந்து இது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுது, ஸோ கீழே வருது, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி பண்ணேன் அப்படின்னா மேலே போகும் அப்படின்ற மாதிரி எடுக்கக்கூடாது. ஒன்லி பிரேக் அவுட் கிடைச்சதுக்கப்புறம் தான் இதில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்றது நம்ம நார்மல் பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். இது எப்படிலாம் ஃபார்ம் பண்ணலாம், டிப்பிக்கலாக வந்து நம்ம அந்த
ப்ரெசன்டேஷனில் போட்டிருந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்றது கிடையாது. ஸோ வேறு விதமாக வரையலாம். ஸோ அது எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றது ஒரு ப்ராபபிலிட்டிக்காக இந்த இதில் நம்ம பார்த்துலாம். ஸோ இப்போ நம்ம சொல்லியிருந்தது இது ஒரு நெக் லைன். ஸோ இது ஒரு ஹெட் ஷோல்டர், லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, இது வந்து ரைட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து இந்த பிரேக் அவுட் கிடைக்கிறப்ப இந்த இடத்துல என்ட்ரி, இந்த பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு. ஸோ இந்த ஹைட்டு வந்து 1:1 ரேஷியோவில் வந்து டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் வந்து இந்த ஹைட்டு. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு அப்ட்ரெண்டில் இருக்கப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். அதே இது ஸோ இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர், சாரி ஹெட்டு, இது வந்து ரைட் ஷோல்டர். ஸோ இது வந்து டிப்பிக்கல் நார்மல் நம்மளோட ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இப்போ இதை வேறு விதமாக வேறு டைப்பில் எந்த மாதிரிலாம் வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரைசிங் ட்ரெண்ட் லைன் வரலாம், ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல போகிறப்ப இந்த மாதிரி ஓகேங்களா, இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக ஃபார்ம் ஆகலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபேலிங் ட்ரெண்ட் லைனில் போயிட்டு ஸோ ஹெட்டு ஷோல்டர், ஸோ இந்த மாதிரியும் ஃபார்ம் ஆகலாம். ஸோ நமக்கு வந்து இது வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த மாதிரி ஹெட்டு ரெண்டு, அதாவது இந்த லெஃப்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர் ஈக்குவலாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நமக்கு இந்த நெக்லைன் அப்படின்னு சொல்கிற இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அது ஒரு ட்ரெண்ட் லைன், இது வந்து சப்போர்ட்டாவோ அல்லது ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து திரும்ப ரெசிஸ்டன்ஸாக மாறிடும், நம்ம செல் என்ட்ரி எடுக்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பை என்ட்ரி எடுக்க போகிறோம். அதுதான் இதில் வந்து கான்செப்ட். இதில் வந்து நிறைய அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து இதுக்கும் இந்த நிறைய இதில் சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து இவ்வளோ இருக்கணும், ஸோ இதோட ரேஷியோ ஹெட்டுனா இதுக்கு வந்து 1:2 ரேஷியோ இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக நம்ம வாட்ச் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. பட் சிம்பிளாக வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் எடுக்கலாம். அதோட அக்யூரசி ஜாஸ்தியாகவே இருக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஸோ இப்போ போய் சார்ட்டில் போய் பார்க்கலாம், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எப்பயுமே சார்ட்டை வந்து ஒன்ஸ் நீங்கள் எதாவது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் என்னன்றது. ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா எந்த பேட்டர்ன் இருக்குது அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம படத்தில் நம்ம சொல்கிற டைலாக் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியாது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை பார்த்து பார்த்து பழகும் போது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த பேட்டர்ன் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஸோ அது வந்து நம்ம நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு சார்ட்லேயும் வந்து என்ன பேட்டர்ன் இருக்குது, எப்படி வரைகிறது, ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றது நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து ரெண்டு விதமாக நம்ம வரையலாம். நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் நீங்கள் வரைகிறத வந்து நான் எப்படி வரைகிறேன்னு சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா டூல் இருக்கும், நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்ற டூலே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணேன், இது வந்து நான் ஒரு நெக்லைனாக எனக்கு தெரியுது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நெக்லைனை கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து லெஃப்ட் ஷோல்டர்னு அதுவே வரும், ஓகேங்களா. ஸோ இது இந்த நெக்லைன், ஹெட்டு, இப்போ பாருங்க அந்த நெக்லைன் அதுவே ஃபார்ம் ஆகுதா. ஸோ இந்த ஹெட்டை வந்து இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நான் ஹெட்டுன்னு சொல்கிறேன், ரைட் ஷோல்டர். எனக்கு வந்து நான் இதை வந்து ரைட் ஷோல்டராக எடுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதில் வந்து ஸோ இப்போ இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தான் வச்சுருப்போம். ஸோ டார்கெட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வச்சுருப்போம், ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ இப்போ இதை பாருங்கள். ஸோ இதில் எவ்வளோ கிடைக்குது, 132, ஆல்மோஸ்ட் 135 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ இங்கேருந்து என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா 135 எங்கே வந்திருக்கு,
ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல 135 வந்துடுச்சு. ஸோ அடுத்த டார்கெட்டு இங்கே ஹிட் ஆகிருக்கும். ஸோ 220 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் இங்கே அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 220 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக ஹிட் ஆகிடுச்சா. ஸோ இது வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கான எக்ஸாம்பிள். ஸோ நான் ஃபர்தர் வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். நான் ஜஸ்ட்டு சார்ட்டை மட்டும் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுது. ஹெட் அண்ட் ஷோல்டர் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு நெக்லைனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷோல்டர், இது நெக்லைன், இது ஹெட்டு. ஸோ இந்த இடம் பாயிண்ட் நெக்லைன், ரைட் ஷோல்டர். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த நெக்லைனை வந்து பிரேக் ஆகலை. ஸோ இதில் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். இன்கேஸ் நான் இந்த இடத்துல வர்றப்போ அல்ல இந்த இடத்துல வரப்போ இது வந்து ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஸோ இது கீழே தான் போகுது அப்படின்னு நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அட்வான்ஸாக நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ மேலே போயிருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். பிரேக் அவுட் கிடச்சிச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பிரேக் அவுட் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ நோ என்ட்ரி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எனக்கு தெரியுது. பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து அந்தளவு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபர்தராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ நான் வரைஞ்சோன்னே இந்த இடத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும். ஸோ இது இன்னொரு டைப்பில் நான் வரைய போகிறேன். மேனுவலாக நம்ம வரைஞ்சோன்னா எப்படி வரைகிறது அப்படின்றது. ஸோ இது வந்து நான் நெக்லைனாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து எனக்கு ஹெட்டு, இது வந்து ரைட் ஷோல்டர். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக தெரியுதா. ஸோ எக்ஸாக்டாக வந்து நம்ம அந்த பிபிடியில் நம்ம வரைஞ்சிருந்தோம்ல அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றே கிடையாது. நமக்கு அந்த ஒரு பேட்டர்ன் தெரியுதா, அதில் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பையர்ஸ் மேலே, இதுக்கு மேலே அவங்களால கொண்டு போக முடியல. திரும்ப செல்லர்ஸ் கீழே, திரும்ப பையர்ஸ் இங்கே வந்திருக்காங்க, திரும்ப செல்லர்ஸ், திரும்ப பையர்ஸ் இங்கே போய் இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணும்போது பாருங்கள் பவர்ஃபுல்லான மூவ் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக நமக்கு ஈஸியாக டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். திரும்ப பாருங்கள் இந்த நெக்லைனை கரெக்டாக இங்கே டச் பண்ணி வேற போயிருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன், ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அதை வந்து ட்ரெண்ட் லைன் ப்ராக்டிஸ் பண்ணி மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு போதும், வேறு எதுவுமே தேவையில்லை என்னை பொறுத்தளவு. ஸோ நான் அது எல்லாமே டெய்லி சார்ட் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக தான். இது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தப்போ நம்மளோட டார்கெட்ஸும் சின்னதாகவோ பெரியதாகவோ இருக்கும். ஏன்னா எல்லாமே டெய்லி சார்ட்லேயே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எதுவும் யோசிக்க வேணாம். நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணோன்னா உங்களோட கன்வீனியன்ட் எந்த டைம் ஃப்ரேம் இருக்குமோ நீங்கள் அந்த டைம் ஃப்ரேம்லேயும் பண்ணலாம். நிஃப்டியோட டெய்லி சார்ட்டே நம்ம பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. நிஃப்டியில் வந்து ரொம்ப முன்னாடி இந்த பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், இந்த ஏரியாவில் வந்து எனக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுது. நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு ஸ்டீப்பாக. ஸோ இங்கே போகிறப்ப இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் தர மாதிரி இருக்குது. ஸோ இது நான் எப்படின்னு வரைஞ்சி காட்டுறேன், ஸோ தட் உங்களுக்கு இப்போ புரியும். ஸோ நான் சொன்னதான், ஜஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணிங்கனாவே என்ன இருக்குன்றது உங்களால் ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார்ட் எப்பயுமே. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் லைனோ இல்லை ஏதாவது வரையணும் அப்படின்னா நிறைய கேண்டில்ஸ் வந்து அதில் உங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் மேனுவலாகவே வரைகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ ட்ரெண்ட் லைன் எப்பயுமே ஒரு மல்டிபிள் டச் இருக்க மாதிரி நான் ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக வரைகிறேன். ஸோ இதை வந்து ஒரு நெக்லைன், ஸோ இதில் வந்து பாருங்கள் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டராக தெரியுதா. ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.
அது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் போக போக தான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது புரியும். ஸோ இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்றது. இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நாளே கேப் டவுன் ஓப்பன் பாருங்கள். மேபி இது நியூஸாக கூட இருக்கலாம், பட் அதுக்கு முன்னாடியே வந்து டெக்னிக்கல் வந்து நமக்கு தெரியும் என்னமோ நடக்க போகுது அப்படின்றத நம்ம இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணலாம். கேப் டவுன் ஓப்பன்லேயே ஃபஸ்ட்டு ஓப்பன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டிங் அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ அடுத்தும் பார்த்தீங்கன்னா நல்ல டார்கெட் இந்த இந்த பாயிண்ட்டோட டிஃபரன்ஸும் வந்து டார்கெட்டாக மேபி ஒரு 3-4 நாள்லேயே நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் தான் பார்க்க முடியுமா, ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ண முடியாதா அப்படின்றது கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்கை இன்றைக்கி பார்த்துலாம். இன்ட்ராடே ட்ரேடு சார்ட்டு ரிலையன்ஸே எடுத்துடுறேன். 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்துருக்கேன். இப்போ எல்லாம் மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான டவுன் ட்ரெண்டு அல்லது அப் ட்ரெண்டு இருக்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பயங்கரமாக டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தட் என்ன அப்படின்னா அந்த பிரேக் அவுட் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் செல் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட். ஸோ இன்றைக்கி ரிலையன்ஸோட 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல இப்போ பார்த்தோன்னே வந்து எனக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுது. ஓகேங்களா, நான் ஜஸ்ட் வரைஞ்சி காட்டுறேன். நான் இதை வந்து நெக் லைனாக பார்க்குறேன். ஓகே, மேபி அல்லது ட்ரெண்ட் லைன் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இதை வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டாக சொல்லலாம். ஷோல்டர், ஹெட்டு, சரி இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லலாமா? பாருங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு ஸ்விங் பாயிண்ட் லோ, இங்கே ஒரு லோ இருக்குது ஆல்மோஸ்ட், இங்கே ஒரு லோ, அதுக்கப்புறம் இந்த லோ கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஈஸியாக டார்கெட் பாருங்கள், இங்கேருந்து உங்களுக்கு ஈஸியாக அச்சீவ் ஆகிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சர்க்கிளில் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.